இப்போ பல பிஸ்னஸ் வச்சிருக்காரு. ஸோ அவரு வந்து மீட் பண்ணுறேன். அவர் தான் அந்த சைட்டோடைய ஓனர். ஸோ நான் ஆட் எடுத்துட்டு இருக்கேன், ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் தான் வராது. வந்தோடனே நீங்கள் சும்மா ஒரு ஃபார்ம் இன்ட்ரடக்ஷன் வந்து இதுதான் ஆட் மாடல் இந்த மாதிரி ஒரு 6 அடி ஹைட்டில் இருக்கிற ஒரு 6 சைஸில் இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவருடைய இதுலேயே அந்த ஆட்லாம் ஹிட் ஆகி அவருடைய இதில் நல்லா இதுவாங்க இவரே யூஸ் பண்ணுன்னு சொல்லி ரிப்பீட்டடாக 3, 4, 5 அப்படியே போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் இப்படி செய்து ஆரம்பிச்சு அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் போயாச்சு. அதுக்கப்புறம் நாங்களாம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவரும் நானும் ஒரே ராசின்றதுனால நல்லா பயங்கர மாட்டோம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கிற சமயத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க இன்க்ரீஸாங்க. அது வந்து நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு. அப்போல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சீவ் நல்லா இதுவாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, நீ ஏன் வந்து செஞ்செல்லாம் பண்ண விடணும் அப்படின்னு சொன்னதுன்னா இவனுக்கு தண்ணியில் கண்டாம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவர் தான் என்னோட படத்தோட ப்ரொடியூசர். நான் வந்து லைஃப்பில் வந்து என்னாலும் பண்ணலாம், அவர் நல்லா இஸ் வெரி குட். ஆனால் சக்ஸஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராச், ஜீரோ வந்து ஆரம்பிச்சு தான் அவர் வந்து தனியாக வந்து வந்திருக்காரு. ஸோ அதாவது என்னையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தான் தண்ணியில் கண்டப்படுற திரைப்படம். ஸோ அதுக்கான பல மெனக்கெடுதெல்லாம் பண்ணி அந்த படத்தை வந்து அழகாக கிரியேட் பண்ணி எப்படி ஒரு படம் எடுத்து